ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஜீரா ரைஸும் ராஜ்மா கறியும் தான். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக சமைச்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு 150 கிராம் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ராஜ்மா வந்துட்டு அதிக நேரம் வேகும். அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு 8 டு 10 விசிலுக்கு விட்டுறலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அது வெந்து வர டைமில் நம்ம ஜீரா ரைஸை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்டார் அனிஸ், 2 பிரியாணி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ஜீரா ரைஸுன்றனால அந்த ஜீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கணும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ரைஸ் வந்துட்டு நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி வறுத்து விடும் போது ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் பளபளன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1க்கு 2ன்ற கணக்கில் எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிலாம் செய்யும்போது 1க்கு 1.5 எடுத்துக்குவோம். ஏன்னா பிரியாணியில் தக்காளி, தயிர் எல்லாம் சேர்க்குறனால 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். இப்போ ஜீரா ரைஸில் வந்துட்டு நம்ம தண்ணி தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதனால ரைஸுக்கு நம்ம சேர்க்குற தண்ணி மட்டும்தான். அதனால் 1க்கு 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் எடுத்துட்டு பார்த்தோன்னா பாருங்கள், இப்போ நம்மளோட டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அரிசி நல்லா உதிரி உதிராக கிடச்சிருக்கு. சாதம் எதுவுமே குலையலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ராஜ்மா கறியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் ரொம்ப கரெக்டாக வறுபட்டு வரும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி பழத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது இந்த ராஜ்மா கறிக்கு வந்துட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும், க்ரீமியாக கிடைக்கும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கூடயே சேர்த்துக்கோங்க. தண்ணி போதும்னா இதோட நிறுத்திக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. அப்போது அந்த தண்ணி, மசாலா, பயிறு எல்லாமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள்,
நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி எல்லாமே வத்திருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டி ராஜ்மா கறி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஜீரா ரைஸ் கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ்க்கு வெங்காயம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த 2 ரெசிபியோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.